இந்த ஞாயிறு தினம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தினமாக அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். உங்களால் கூடுமானால் கர்த்தருடைய சமூகத்திற்கு போங்க. வார்த்தைகளை கொண்டு, வசனங்களை கொண்டு, தேவ மனுஷர்களை கொண்டு தேவ நிச்சயமாகவே உங்கள் கூட இடைப்படுவார். நீங்கள் எப்படி வாழணும், உங்கள் வாழ்க்கை நெறிமுறை எப்படி சந்திக்கணும், எப்படி எதிர்கொள்ளணும் உங்களுக்கு அவர் சொல்லித் தருவார். இந்த நாள்லையும் தேவன் நம்ம கூட இந்த காரியத்தை குறித்து தான் பேசுகிறாங்க. எசையா 65:12 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. அவர் நம்ம கூட பேச விரும்புகிறாரு, நம்ம கேட்காதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மளை கூப்பிடுறாரு, நாம் அவரை நோக்கி போகாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள். நம்ம நினைக்கலாம், நான் கொலையெல்லாம் செய்யலை, நான் உபச்சாரம்லாம் செய்யலை. அது மாத்திரம் பாவம் இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவன் நம்மகிட்ட விரும்புவார், நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடி நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும். அவர் நம்மகிட்ட சொல்கிற வார்த்தைகளை கேட்கணுங்கிற விதமாக தேவன் விரும்புவார். ஆனால் நாம் ஞாயிற்றுக்கிழமை தானேங்கிற விதமாக தூங்கிக்கிட்டு லேட்டாக முழிச்சு எழும்பி ஃப்ரெஷ்அப் ஆகி சாப்பிட்டுட்டு நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம்னா தேவன் விரும்பாத காரியம் நம்மகிட்ட வெளிப்படுது என்கிற விதமாக அர்த்தம். அதான் சொல்கிறார் இல்லையா, பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்க. விட்டு கொடுப்போமா, ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத கேட்காதபடி, நீங்கள் கூப்பிட்டும் நாங்கள் உண்மை நோக்கி வராதபடி, நீங்கள் விரும்பாத அந்த பொல்லாப்பான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுது. ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் விட்டு கொடுக்குறோம், மன்னிப்பு கேட்குறோம். நீர் பேசுகிறதை கேட்கும்படியான திராணியும், உம்மை தேடுவதற்கான கிருபையும், நீங்கள் விரும்பாத காரியத்தை நாங்களும் விரும்பாதபடி, நீங்கள் விரும்புகிற காரியங்களை நாங்களும் விரும்புவதற்கான கிருபையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.